கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில் கடுமையான அரசியல் புயல் வீசியது. மக்கள் நீதி மய்யம் தலைவர் பிரபல நடிகர் கமல்ஹாசன் தோல்வியடைந்து பாரதிய ஜனதா கட்சியின் வானதி சீனிவாசன் அசாதாரணமான வெற்றி பெற்றார். 2024ஆம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் இந்த முக்கியமான முடிவு தமிழக அரசியல் களத்தில் பெரும் அதிர்வலைகளையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியது. பாரதிய ஜனதா கட்சியின் இந்த வெற்றி குறிப்பாக பிரபல நட்சத்திர அரசியல்வாதியான கமல்ஹாசனுக்கு எதிராக பெற்ற வெற்றி தமிழக அரசியலில் பல முக்கிய கேள்விகளை எழுப்பியது. இந்த தேர்தல் முடிவுகள் கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியின் அரசியல் சூழ்நிலை, வாக்காளர்களின் மனநிலை மற்றும் போட்டியின் தீவிரத்தன்மையை தெளிவாக வெளிப்படுத்தியது. 2021ஆம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில் வானதி சீனிவாசன் 53,209 வாக்குகள் பெற்று உறுதியான வெற்றி பெற்றார். கமல்ஹாசன் 51,481 வாக்குகள் பெற்று இரண்டாவது இடத்தை பிடித்தார். வெற்றி வித்தியாசம் வெறும் 1,728 வாக்குகள் மட்டுமே ஆகும். இது ஒரு பரபரப்பான மும்முனை போட்டியாக அமைந்தது. ஏனெனில் ஆரம்பத்தில் கமல் முன்னிலை வகித்தாலும் பின்னர் வானதி சீனிவாசன் முந்தி பாஜகவின் இந்த வெற்றி தமிழக அரசியலில் குறிப்பிடத்தக்கதாக கருதப்பட்டது. கோயம்புத்தூர் தெற்கு தொகுதி 2008ஆம் ஆண்டு மறுவரையறைக்கு பிறகு உருவாக்கப்பட்டது. 2021 தேர்தலில் ஏறத்தாழ 1.75 லட்சம் வாக்காளர்கள் பதிவு செய்திருந்தனர். கமல்ஹாசன் இந்திய திரைப்படத்துறையின் புகழ்பெற்ற நடிகர், எழுத்தாளர் மற்றும் திரைப்பட தயாரிப்பாளர் ஆவார். 23,000க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்து பன்முகத்தன்மைக்காக பாராட்டப்படுகிறார். அவர் 2018ஆம் ஆண்டு பிப்ரவரி 21ஆம் தேதி ஊழலுக்கு எதிரான மையவாத கொள்கையுடன் மக்கள் நீதி மய்யம் என்ற தனது அரசியல் கட்சியை தொடங்கினார். வானதி சீனிவாசன் ஒரு இந்திய அரசியல்வாதி மற்றும் தமிழகத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர். 1993 முதல் சென்னை உயர் நீதிமன்றத்தில் பயிற்சி செய்து தற்போது பாஜகவின் மகளிர் பிரிவின் தேசிய தலைவராக பணியாற்றுகிறார். 2021இல் கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில் கமல்ஹாசனை தோற்கடித்து வெற்றி பெற்றது அவரது முதல் சட்டமன்ற பதவியாக அமைந்தது. இது தென்னிந்தியாவிலிருந்து பாஜக மகளிர் அணி தலைவராக நியமிக்கப்பட்ட முதல் பெண். கமல்ஹாசனின் தோல்வி அவரது மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு பெரிய பின்னடைவாக கருதப்பட்டது. ஏனெனில் 2021 சட்டமன்ற தேர்தலில் இந்த கட்சி ஒரு இடத்தை கூட வெல்லவில்லை. 2019 மக்களவைத் தேர்தலில் ஏமேனேம் 3.72% வாக்கு சதவீதத்தை பெற்றது. ஆனால் 2021 சட்டமன்ற தேர்தலில் அது 2.62% குறைந்தது. குறிப்பாக நகர்ப்புறங்களில் நல்ல செயல்பாடு இருந்த போதிலும் கிராமங்களில் பின்தங்கியது. 2024 மக்களவைத் தேர்தலில் பாஜக தமிழகத்தில் எந்த இடத்திலும் வெற்றி பெறவில்லை என்றாலும் அதன் வாக்கு சதவீதம் 11% உயர்ந்துள்ளது. இது கட்சியின் வளர்ச்சியை காட்டுகிறது. சில அரசியல் ஆய்வாளர்கள் பாஜகவின் வளர்ச்சி அதிமுகவின் வாக்குகளை கணிசமாக பிரித்து தமிழக அரசியலில் புதிய மாற்றங்களை ஏற்படுத்துவதாக கருதுகின்றனர். கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில் கமல்ஹாசனின் தோல்வி தமிழக அரசியலில் பாஜகவின் வளர்ந்து வரும் இருப்பையும், கோயம்புத்தூர், கன்னியாகுமரி, சென்னை போன்ற பலமான தளங்களையும் எடுத்துக்காட்டுகிறது. இந்த தேர்தல் முடிவுகள் தமிழகத்தில் தேசிய கட்சிகள் திராவிட கட்சிகளுக்கு சவால் விடும் ஆற்றலையும் சாத்தியத்தையும் கொண்டுள்ளன என்பதை காட்டுகிறது. கமல்ஹாசன் மற்றும் அவரது ஏமேனேம் கட்சிக்கு இந்த தோல்வி ஒரு முக்கிய படிப்பினையாக அமைந்தது. எதிர்காலத்தில் அவர்கள் தங்கள் அரசியல் உத்திகள், பிரச்சாரங்கள் மற்றும் வாக்காளர் அணுகுமுறைகளை மறுபரிசீலனை செய்ய வேண்டியிருக்கும். தமிழக அரசியல் களம் தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கிறது. மேலும் இந்த தேர்தல் முடிவுகள் அதன் எதிர்கால போக்குகள், சக்தி வாய்ந்த மாற்றங்கள் பற்றிய ஒரு முக்கியமான குறிப்பை வழங்குகிறது.